ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த காலை ஜெப தியானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அவரே போதுமானவர். இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் தீரு இரத்தத்தால் ஆண்டவரே கழுவிடுமே. ஆண்டவரே இரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. பரிசுத்த இரத்தம் இந்த நாள்ல கூட எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இந்த நாள் ஜெபத்தை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் வருவீராக. நீர் இந்த ஜெபம் முழுவதும் நீர் நடத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியோட வல்லமை இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு காணப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தை கொடுத்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமா உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம இருக்கும் இடத்திலிருந்து ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு ஆண்டவரை துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை ஆராதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இந்த ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனே, இந்த நாளை எங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றி புகழ்ந்து பாட எங்களை வைப்பதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நாளும் அதிசயமாக நடத்துகின்ற தேவாதி தேவனப்பா. நீங்கள் இந்த நேரத்தில் கூட இந்த நியூ கிரேஸ் டிவிலாம் பார்த்துக்கிற சகோதர சகோதரிகளையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையில உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இருக்கும் இடத்திலிருந்து ஆண்டவனை துதித்து பாடி கொண்டாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம்.
புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார். அதிசயம் பாவியான என்னையுமே உயர்த்தினார். அதிசயம் ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம் ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார். அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, அதிசயமாக எங்களை நடத்துகின்ற தேவனே, எங்களோடு இருந்து ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனப்பா, இந்த நாளும் கூட ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீ வசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, இந்த நீ கிரேஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தா அவர்களோடு நீ அருகில் இருந்து அவர்களோடு நீ வசிக்கும்படி கர்த்தாவே உங்க கரங்களை நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ வெள்ளமுள்ள தேவன் அப்படி செய்ய போவதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா, இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற சிஸ்டர் அனிதா ஜூட் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவர்களை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நியூ கிரேஸ் டிவியின் வழியாக இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு கொடா கொடி நன்றி. இந்த வாய்ப்பை தேவன் பிஷப் ஐயா சார்லஸ் மூலியமாகவும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அலங்காரமாய் நிற்கும் அக்கினி கரமே, பரலோக பரலோக அக்கினி காற்றே. அலங்காரமாய் நிற்கும் அக்கினி கரமே, பரலோக பரலோக அக்கினி ஊற்றே. அலங்காரமாய் நிற்கும் அக்கினி கரமே, பரலோக பரலோக அக்கினி காற்றே. அலங்காரமாய் நிற்கும்
கரமாக வீசிடுமே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. என் பிள்ளைகளின் சிரசின் மேலே வீசிடுமே. என் பிள்ளைகளின் சிரசின் மேலே வீசிடுமே. சாத்தானின் திட்டங்களும் பிசாசின் கிரியைகளும் கிரணம் வீசின கரத்தினாலே சாம்பலானதே. சாத்தானின் திட்டங்களும் பிசாசின் கிரியைகளும் கிரணம் வீசின கரத்தினாலே சாம்பலானதே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. என் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் நீதியின் சூரியன் உதிக்கட்டுமே. என் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் நீதியின் சூரியன் உதிக்கட்டுமே. என் ஜீவனுக்குள் ஜீவனாக ஜபத்திலே ஜெயம் கொடுக்கும் தெய்வமாக கிரணங்கள் நிறைந்த கரத்தோடே வாழ்கின்றாரே. எனக்குள் வாழ்கின்றாரே. என் ஜீவனுக்குள் ஜீவனாக ஜபத்திலே ஜெயம் கொடுக்கும் தெய்வமாக கிரணங்கள் நிறைந்த கரத்தோடே வாழ்கின்றாரே. எனக்குள் வாழ்கின்றாரே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடும். வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. செய்வினை செய்த சாபவினை கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே சுட்டெரிக்கிறதே. செய்வினை செய்த சாபவினை கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே சுட்டெரிக்கிறதே. சாத்தானும் குட்டி சாத்தானும் ஒழித்து வைத்த வியாதிகளை கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே சுட்டெரிக்கிறதே. சாத்தானும் குட்டி சாத்தானும் ஒழித்து வைத்த வியாதிகளை கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே சுட்டெரிக்கிறதே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. தரித்திரத்தை மாற்றுதே. தரித்திரங்கள் மாறிடுதே. கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே மாற்றிடுதே. தரித்திரத்தை மாற்றுதே. தரித்திரங்கள் மாறிடுதே. கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே மாற்றிடுதே. களஞ்சியமும் எண்ணெயும் நிரம்பி வழியுதே. களஞ்சியமும் எண்ணெயும் நிரம்பி வழியுதே. ஆசீர்வாதம் இறங்கிடுதே. ஆசீர்வதிக்க இறங்குதே. கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே இறங்கிடுதே. ஆசீர்வாதம் இறங்கிடுதே. ஆசீர்வதிக்க இறங்குதே. கிரணங்கள் நிறைந்த கரத்தினாலே இறங்கிடுதே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. ஹalleluya 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 ஹalleluya. என் ஜீவனுக்குள் ஜீவனாக ஜபத்திலே ஜெயம் கொடுக்கும் தெய்வமாக கிரணங்கள் நிறைந்த கரத்தோடே வாழ்கின்றாரே. எனக்குள் வாழ்கின்றாரே. என் ஜீவனுக்குள் ஜீவனாக ஜபத்திலே ஜெயம் கொடுக்கும் தெய்வமாக கிரணங்கள் நிறைந்த கரத்தோடே வாழ்கின்றாரே. எனக்குள் வாழ்கின்றாரே. வீசிடும் வீசிடுமே கிரணங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. 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 வீசிடும் வீசிடுமே
கரங்கள் நிறைந்த கரமாக வீசிடுமே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவாதி தேவன், இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் சுயமாய் பேசாதபடி தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் தேவன் இந்த வேளையில் கூட ஆண்டவரே மன்னாவை அனுப்பி, பரலோகத்தில் இருக்கிற மன்னாவை அனுப்பி அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் சூழ்நிலையில் பெரிய மாற்றத்தையும் ஆண்டவரே நன்மையான காரியங்கள் இறங்கி வர வேண்டுமாய், அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருளின் ஆதிக்கங்கள் இல்லாதபடி தேவனின் வெளிச்சம் வெளிப்பட வேண்டுமாய் இந்த நாளில் அந்த வார்த்தை ஒவ்வொரு வீடுகளில் அந்த வார்த்தை வல்லமையாய் இறங்கி தேவனை அறியாத பிள்ளைகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆண்டவரே இறங்கி வந்து அந்த வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமா நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறபடியால் அந்த வார்த்தைகள் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் வீட்டில் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம், இந்த நாளில் கூட தேவன் நமக்காக இந்த வார்த்தை தியானிக்க இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே இந்த வார்த்தை கிரியை செய்யும். இதை விசுவாசித்து கேட்பவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதில் நிச்சயமாகவே செய்வார் என்று விசுவாசித்து இந்த வார்த்தை கவனமாய் தொடக்கம் முதல் முடிவு வரை கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அடுத்து அதே யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று இந்த நேரத்தில் கூட தேவன் நம்மளோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். இந்த வார்த்தை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாகவே வல்லமையாய் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றும் என்று தேவன் இந்த நாளில் திருவுளம் பற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்றால், இருளின் ஆதிக்கத்தில் சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இருளின் ஆதிக்கம் என்பது என்ன? அதாவது பிசாசினுடைய பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இந்த நாளில் தேவன் வெளிச்சமாய் ஒளியாய் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி வரப்போகிறார். இருளின் ஆதிக்கம் என்பது என்ன? பிசாசு தந்திரமாக குடும்பத்தில் நுழைந்து பிரிவினைகளையும் வியாதிகளையும் கொண்டு வந்து செய்வினை மூலியமாக, மாந்திரீகம், பில்லிசூனியம் மூலியமாக அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்கிற அத்தனை ஜனங்களுக்குள் நுழைந்து குடும்பத்தை சின்னாபின்னமாக்கி, குடும்பத்தின் வாழ்க்கையை, எதிர்காலத்தை சின்னாபின்னமாக்கி விடுகிறான். எப்படி அதை செய்கிறான் என்பதற்காக தேவன் ஒரு வார்த்தையை ஏசாயா 60வது அதிகாரம் நம் வாசிக்க கேட்கலாம். 60வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று. இந்த நாளில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இதை வியாதியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், பல பிரச்சனைகளோடு இதற்கு தீர்வு இல்லையே என்ற சூழ்நிலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீள்வது, என் இருதயத்தில் பல வேதனையோடு துக்கத்தோடு நான் இருக்கிறேனே, கடன் பிரச்சனை என் குடும்பத்தை ஆட்டி படைக்கிறது என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தில் இருள் சூழ்ந்திருக்கிறதா மகனே மகளே? உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்கிறதா? தேவன் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். இந்த நாளில் ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், அப்படிதான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், நீங்கள் எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் உங்களுக்கு வியாதிகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், உங்கள் விடுவிக்கிற தேவன் யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொன்னது போல, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று தேவன் இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறார். இருள் உங்கள் குடும்பத்தை மூடிக்கொண்டிருக்கிறதா? இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க என் சகோதரனோ, என் சகோதரியோ, என் குடும்பத்தில் இருக்கிற என் பெற்றோர்களோ யாரும் எனக்கு இந்த சூழ்நிலையில் விடுவிக்க யாரும் வரவில்லையே, இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி நான் எப்படி தப்பித்து வருவேன் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு வேதனையோடு இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் வியாதியோடு நான் படுத்து
கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேனே, இதை நான் ஒரு மூலையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேனே, தனிமையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறேனே, என் கணவன் மனைவி நாங்கள் 2 பேரும் பிரிந்திருக்கிறோமே என்ற சூழ்நிலையில் நீங்கள் இந்த வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை, இந்த ஜப வேளையை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், இருள் உங்களை மூடலாம், இருள் என்ற வியாதி உங்களை மூடலாம், இருள் என்ற பிரிவினை உங்களை மூடலாம், இருள் என்ற பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்கலாம், இருள் என்ற கடன் உங்களை சூழ்ந்திருக்கலாம், காரிருள் என்ற வியாதி உங்களை சூழ்ந்திருக்கலாம், காரிருள் என்ற பெரிய ஒரு மலை போல இருக்கிற ஒரு ப்ராப்ளம், கடன், யாருமே விடுவிக்க முடியவில்லையே என்ற சூழ்நிலையில் நீங்கள் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒளியாய் இறங்கி வரப்போகிறேன். உங்கள் வீடுகளை நோக்கி, நீ வேலை செய்கிற இடத்தை நோக்கி, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவே என்று நீ கூப்பிடும் பொழுது நான் உன் அருகில் நிற்பேன். காரணம் நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று தேவன் யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். நான் மனுஷனுக்கு ஜீவனாய் மாத்திரமல்ல, நான் ஒளியாய் இருக்கிறேன் மகனே மகளே என்று உங்களை பார்த்து தேவன் இந்த வேளையில் சொல்லுகிறார். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சிறு சாட்சியை சொல்லுகிறேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலும் பல கடன் பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள், துக்கங்கள் வந்தது. ஆனால் அதை அறிய முடியவில்லை. நான் வேறு மதத்திலிருந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் அந்த இருளில் சிக்கி கொண்டேன். இருள் மாத்திரம் இல்லைங்க. இருள்னா என்ன, நைட்டு இருட்டாகுது பார்த்தீங்களா, அந்த இருட்டு கிடையாதுங்க. இது காரிருள் என்ற கடன் எங்கள் குடும்பத்தை மூடிக்கொண்டது. காரிருள் என்ற ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்தை மூடிக்கொண்டது. காரிருள் என்ற அவமானம் எங்களை மூடிக்கொண்டது. காரிருள் என்ற வியாதி எங்களை மூடிக்கொண்டது. அதிலிருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு பல வேளைகளில் வழி தெரியாமல் நாங்கள் அலைந்ததுண்டு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சும்மா சொல்ல, உண்மையாலுமே அவர் செய்வார். நமக்கு செய்ய நீங்கள் கூப்பிடும் பொழுது இறங்கி வருவார். எனக்கு செய்த தெய்வம், எனக்கு செய்த இயேசு தெய்வம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இறங்கி வருவார் இப்பொழுது. அப்படிதான் தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. என் திருமணத்துக்கு முன்பாக நான் தேவனை கொஞ்சம் அறிந்த பிள்ளையாய் இருந்தேன். அப்பொழுது கடன் பிரச்சனை எங்கள் குடும்பத்தை காரிருள் என்ற கடன் பிரச்சனை எங்கள் குடும்பத்தை சூழ்ந்தது. ஆனால் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்க வேளையிலே தேவன் என்னை தேடி வந்தார். தேவனை நான் பற்றி கொண்டேன். எதை பற்றி கொண்டேன்? ஒளியை பற்றி கொண்டேன். தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒளியாய் இருக்கிறேன், வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே தேவனிடத்தில் நெருங்க அந்த காரில் எங்கள் குடும்பத்தை விட்டு மாறி போனது. அப்படியாக தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து எதிர்காலத்தை மாற்றி கொடுத்தார். அப்புறம் திருமணத்துக்கு பின்பாக நிறைய சூழ்நிலைகள் நான் சந்தித்தேன். காரிருளான சூழ்நிலைகள் சந்திக்க நேரிட்டது. அப்படியாக என்னுடைய கணவர் வாழ்க்கையிலே ஒரு காரிருள் என் குடும்பத்தில் சூழ்ந்தது. அதற்கு தேவனிடத்தில் ஓடினேன். ஆண்டவரே, இந்த காரிருள், வியாதி என்ற காரிருள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, நான் எப்படி இதில் நான் யார் என்னை விடுவிப்பாய் என்று ஒரு நிமிடம் மாம்சத்தில் யோசித்தேன். ஆனாலும் தேவன் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே என்று சொல்லி, இந்த காரிருளிலிருந்து உன்னை விடுவிக்க நான் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி, டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே என் கணவர் ரைட் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சின்ன அளவுக்கு அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். அதுவும் ஒரு காரிருள் தான் தேவ பிள்ளைகளே. உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழ்நிலை, கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? சரீரத்தில் வியாதிகள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் காரிருள் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே, பணம் செலவு பண்ண முடியவில்லையே, நான் என்ன செய்வது? ஜீவன் போகிற நிலைமையில என் கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று சொல்லி, பெற்ற தகப்பன் தாய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களே, ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்கிறாங்களே, நான் என்ன செய்வது என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிறார், எனக்கு செய்த, எங்க குடும்பத்தில் செய்த அற்புதத்தின் தேவன் இப்பொழுது நீங்கள் கூப்பிடும் பொழுது இறங்கி வருவார். அப்படிதான் தேவ பிள்ளைகளே, என்னுடைய கணவர் வாழ்க்கையில அப்படியாக நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து விட்டார்கள், இப்படியாக இவ்வளவு தூரத்துக்கு அழிந்து விட்டது என்று சொல்லி. ஆனால் நான் தேவனை விடவில்லை. காரிருள் சூழ்ந்தாலும் எது சூழ்ந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் எனக்குள் இருந்தது. ஜெபம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். நாங்கள் டாக்டரை நம்பவில்லை. பரம வைத்தியர் யெகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தெய்வத்தை நான் விசுவாசித்தேன். அவரை நம்பி இந்த காரிருளிலிருந்து என்னை மீட்டிடும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்தார். நேற்றைய தினத்துல டாக்டர் ரிப்போர்ட் சொல்றாங்க,
நாளைக்கு உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காரில் மாட்டிக்கொண்டு நாங்கள் வழி தெரியாமல் ஐயோ நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு தவித்து கொண்டு ஒரு நிமிஷம் மாம்சத்தில் யோசித்தேன். ஆனாலும் விடவில்லை. தேவன் எனக்காக நிற்கிறார், அவர் எனக்காக யுத்தம் செய்வார். எனக்கு தெரியும் இது பிசாசின் தந்திரங்கள். இந்த காரிருளை கொண்டு வந்தது யார்? பிசாசு கொண்டு வந்து என் வாழ்க்கையில் நுழைத்திருக்கிறான் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவார் என்று சொல்லி விசுவாசத்துடன் நாங்கள் ஜெபித்து நாங்கள் தூங்கிவிட்டோம். காலையில் வந்தார் அந்த டாக்டர். அதற்கு முந்தின நாள் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ரிப்போர்ட் கொண்டு போனாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் ஆப்ரேஷனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேப்ராஸ்கோப்பியா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஜெபித்து விட்டு தேவாதி தேவன் வாலிப நாட்களில் என்னோடு கூட இருந்த தெய்வம் என்று சொல்லிவிட்டு தான் படுத்தேன். எனக்கு எவ்வளவோ அற்புதம் செய்த தெய்வம் எனக்கு ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறத நீங்க நிரூபிங்க ஆண்டவரே, இந்த காரிருள் எங்களை தூக்கியிடும் என்று சொல்லும் பொழுது அடுத்த நாள் காலையில் டாக்டர் வந்தார்கள். வந்து பார்த்து சொன்னார்கள், யூ ஆர் வெரி லக்கி அப்படின்னு சொன்னாங்க. என்ன வெரி லக்கின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், உன் கணவரின் கிட்னி புது கிட்னியாய் மாறிவிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இந்த காரிருள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தாலும் தேவனை விடாமல் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அவரே உங்களுக்கு ஒளியாய் இருக்கிறார் என்று தேவன் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் அப்படியாக ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையாய் விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் சொல்லுகிறார். அது தேவன் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நான் பெரியவராய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்து தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்லுகிறார். எங்கள் வாழ்க்கையில் அப்படிதான் தேவன் இருந்தார். இப்படியாக ஆபகுக் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் சூரியனை போல் பிரகாசிப்பார், அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருக்குமாம், அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசுமாம், அவர் கரத்தில் பராக்கிரமம் மறைந்துள்ளது என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வல்லமுள்ள கரத்தோடு இருக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் பயப்படாது இருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இருங்கள். உங்கள் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவாதி தேவன் சொல்லுகிறார். இப்படியாக காரிருள் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அவன் பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது தேவனை நான் விடவில்லை, விடாமல் பற்றி கொண்டேன். இப்படியாக இன்னொரு முறை என் கணவர் சோர்ந்து போய் வீட்டில் வந்து படுத்து விட்டு உடல் நல குன்றி போய்விட்டார். திடீரென்று நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இது என்ன காரியம், இது எப்படி நேர்ந்தது என் கணவருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெபத்தில் குறைவாக இருந்தபடினாலும் தேவனோட ஐக்கியத்தில் கொஞ்சம் விலகிட்டீங்கன்னா கூடியும் நிச்சயமாக பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்து விட்டால் அந்த காரிருள் உங்களை வந்து சூழ்ந்து விடும். அப்படிதான் ஒரு நாள் அப்படி என் கணவருடைய வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை நேரிட்டது. நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது எப்படி இந்த சூழ்நிலை நடந்தது, நான் நன்றாகத்தானே ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தினார். என் கணவருக்கு மறுபடியுமாக ஒரு நாள் உடம்பு சரியாம ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது சுகர் ஹை ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டாக்டர்கிட்ட அதுக்கு முன்னால் நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்தினார். நம் ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசித்தது போல, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொன்னது போல அந்த காரிருள் என்ற பொல்லாத பிசாசானவன் என் கணவரை ஒரு நிமிடம் அசைத்து பார்த்திருக்கிறான். அதை தெளிவாக தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வழியாக போய்கொண்டிருந்த ஒரு செத்த ஆவியின் கிரியைகள், அது அந்த சுகர் வந்து அதில் பாதிக்கப்பட்ட ஒரு செத்த ஆவியின் கிரியைகள் என் கணவரை தொட்டிருக்கிறது என்று சொல்லி தேவன் அந்த இருளின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தினார். நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற தெய்வம். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஜெபித்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில் மறைப்பொருள்களை தேவன் வெளிப்படுத்துவார். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் சொன்னார், இந்த செத்த ஆவியின் கிரியைகள் உன் கணவரை அசைத்திருக்கிறது என்று சொல்லி உடனே ஜெபித்தேன். தேவாதி தேவனின் வல்லமையுள்ள ஒளி, அவருடைய பிரகாசம் என் கணவரின் மீது வீச வேண்டும் என்று சொல்லும் பொழுதே அந்த ஆபகுக் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொன்னது போல அவருடைய கரத்தில் கிரணங்கள் வீசின. அந்த கிரணங்கள் என்பது அவருடைய கரம் எப்படிப்பட்டது. நீங்கள் ஆணி பாய்ந்த கரத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தியானித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும். ஆனால் எனக்கு தேவன் பிரத்யேகமாக வெளிப்படுத்தினது அவருடைய கரம் எப்படிப்பட்டது. அவருடைய கரம் கிரணங்கள் வீசின கரமாம். கிரணங்கள் வீசின கரம் என்பது சூரியனை உங்களால் ஒரு 3 நிமிடம் 2 நிமிடம் பார்க்க முடியுமா? ஒரு நிமிடம் கூட பார்க்க முடியாது. அவர் கரம் எப்படிப்பட்டது? கிரணங்கள் வீசின கரம். அவருடைய கரம் சூரிய கதிர்கள் எப்படி
வீசுகிறதோ அது போல் அவர் கரம் இருக்கிறதாம். நீங்கள் இப்பொழுது அவர் கரத்தை நோக்கி கூப்பிடுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை பல போராட்டங்கள், அவமானங்கள், பிரிவினையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்க ஆணி பாய்ந்த கரமும் இறங்கி வரட்டும், உங்கள் கிரணங்கள் வீசின கரம் எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த கிரணம் வீசின கரம் என்றால் சூரிய கதிர்கள் எப்படி இருக்கிறோ அதை விட பிரகாசமானது, சுட்டெரிக்கிற கரம், அக்னி பாய்ந்த கரம். அந்த கரம் இறங்கி வந்து உங்க வாழ்க்கையிலே எந்த சாத்தான், எந்த பிசாசானவன், எந்த பில்லி சூனியத்தின் மூலியமாக, செய்வினை மூலியமாக கொண்டு வந்த ஒவ்வொரு பிசாஸ், குட்டி சாத்தான் எவனாக இருந்தாலும் அதை அந்த கிரணங்கள் வீசின கரத்தினாலே சுட்டெரித்து சாம்பலாக்கி ஆசீர்வாத மலை உங்க குடும்பத்தை நோக்கி இறங்கி வரும். இருளான காரியங்கள் உங்க குடும்பத்தை விட்டு ஓடி போகும். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை விசுவாசித்து, தேவன் எனக்காக இந்த இருளாய் கிடக்கிற என் வீட்டை, இந்த இருளாய் கிடக்கிற என் குடும்பத்தை, இருளாய் காரில் சூழ்ந்திருக்கிற என் பிள்ளைகளின் வாழ்க்கையை தேவன் மாற்ற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரம் அல்ல பிள்ளைகளே, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் கூட பிசாசானவன் தந்திரமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் என்றால், நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீரத்திற்குள் நுழைந்து விடுகிறான், நம்மளுடைய சிந்தை மண்டலங்களை ஆளுகை செய்கிறான், நம் இருதயத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்களை கொண்டு வந்து ஜெபிக்க விடாமல், வேத வாசிக்க விடாமல், இப்படியாக பல சூழ்நிலைகள் தேவனிடத்தில் நெருங்க விடாமல் பல காரியத்தை செய்து விடுகிறான். அது போலதான் என் வாழ்க்கையில் தேவனை நெருங்க நெருங்க பிசாசானவன் அவனால் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தான். ஆனால் நான் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை அத்தனையும் செய்தேன். ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும். ஆண்டவரோடு தொடர்புல எப்பொழுது நாம் இருக்கும் பொழுது இந்த இருளான காரியங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாத தேவ பிள்ளைகளே. அப்படிதான் என் வாழ்க்கையிலும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் காரிருள் வந்தது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் நிச்சயமாகவே என்னால் சொல்ல முடியும், நாம் ஒரு முள்ளில் நடப்பது போல தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. அப்போ நடக்கும் பொழுது தேவனின் கரம் நம்மளை தாங்கும். தேவனை நம்ம அருகில் வைத்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என்னோடு கூட இருங்க, எப்பொழுது நான் உங்கள் தொடர்பில் நான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது, அந்த முள்ளில் நடக்கும் பொழுது தேவனுடைய கரம் அவர் உங்களை தூக்கி கொள்ளுவார், தோளின் மீது சுமந்து கொள்ளுவார். பிள்ளைகளே, அப்படிதான் என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருந்தது. முள்ளில் நடப்பது போல ஒரு பாதை வரும், ஆனாலும் தேவனின் கரம், தீமையை நன்மையாய் மாற்றுகிற கரம் அப்படியே தூக்கிவிடும் என் வாழ்க்கையில். என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் காரிருள் என்ற ஒரு வியாதி இறங்கி வந்தது. பிசாசானவன் கொண்டு வந்து போட்டான். எப்படி என்றால், வெண்குஷ்டம் என்ற வியாதி என்னுடைய மகன் வாழ்க்கையில் கொண்டு வந்தான். முகத்தில் இங்கெல்லாம் கொண்டு வந்தான். ஆனா நான் தேவனை பற்றி கொண்டு விடவே இல்லை. என்ன பிசாசு நீ கொண்டு வா, ஆனா அந்த உணர்வு நமக்கு வரும், இது பிசாசானவன் கொண்டு வந்த இந்த திட்டம், என் வாழ்க்கை எப்படியாவது சீரழிக்கணும், பிள்ளையின் வாழ்க்கை எதிர்காலத்தை கெடுக்கணும்னு சொல்லி அந்த காரிருள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஆனால் நான் விடவில்லை. தேவனை நான் பற்றி கொண்டேன். இயேசுதான் என் வாழ்க்கை, இயேசுதான் என்னுடைய வாழ்க்கை, அவர்தான் என் வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கிறார், அவர்தான் என் வாழ்க்கையின் ஒளி என்று நான் விசுவாசித்து நான் ஜெபிக்கும் பொழுது, என் பிள்ளைக்காய் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது அந்த காரிருள் என்ற வியாதி, டாக்டர் சொல்லிட்டாங்க அதற்கு மருந்தே கிடையாது, அந்த வெண்குஷ்டம் என்ற வியாதிக்கு மருந்தே கிடையாது என்று, வெள்ளை தழும்புகளை போல வரும், அது எதிர்காலத்தையே பாழாக்கி விடும். அது ஒரு பெண்ணுக்கு வந்தாலும் சரி, ஆண் பிள்ளைக்கு வந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையே பாழாக்கி விடும், அவன் எதிர்காலத்தையே வீணாக்கி விடும். அப்ப எப்பேற்பட்ட திட்டங்களை அந்த பிசாசானவன் செய்திருக்கிறான் பாருங்கள். வாழ்க்கை எப்படியாவது அழிக்கப்பட வேண்டும், அவன் வாழ்க்கை நல்லாலாம போகணும், அந்த காரிருள் அவன் வாழ்க்கையில் இறங்கணும்னு சொல்லிட்டு திட்டங்களை கொண்டு வந்து டிஎன்ஏவே டச் பண்ணிட்டான் பாருங்க. டாக்டர் கேட்கும்போது சொன்னாங்க, இது சாதாரணமா வராதுங்க, உங்க குடும்பத்துல யாருக்காவது மரபணுக்கள்ல இந்த வியாதி இருந்தாதான் தொடர்ந்து அந்த அதாவது டிஎன்ஏ மூலியமா அது சேஞ்சஸ் ஆகும், அது சேஞ்ச் ஆகும் போது தான் இந்த வியாதி வர ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாம் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம் சரீரத்தில் இரத்தத்தையே, அந்த இரத்தமே, யாருடைய ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இயேசுவின் ரத்தம் தான் என்னுடைய பிள்ளையினுடைய சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது பிசாசுக்கு தெரியவில்லை. நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் சரீரத்திலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினால் தான் ஜெயம் எடுக்க முடியும், இயேசுவின் ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனால் நாம்
நாம் அவருடைய வித்துக்களா இருக்கிறோம் என்று அந்த பிசாசுக்கு தெரியல. அப்படிதான் என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் அப்படி பிசாசன் காரிருள் என்ற வியாதியை கொண்டு வந்து போட்டாங்க. அப்பதான் நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய சகோதரி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நான் மருந்து வாங்கி நான் அனுப்புகிறேன். நான் சொன்னேன், அமெரிக்காவது லண்டன் எங்க மருந்து வாங்கினாலும் இயேசுவின் இரத்தத்தை, விலையேற பெற்ற இரத்தத்தினால் தான் குணப்படுத்த முடியும் என்று சொல்லி, அப்படியாக அந்த காரிருளை விரட்டுவதற்கு இயேசுவின் இரத்தத்தினால் முடியும். அவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் அப்படியாக என்னுடைய குழந்தை வாழ்க்கையை மாற்றி, அவன் எதிர்காலத்தை மாற்றி, அவனுக்கு 2 வயதில் அவனுக்கு வந்தது, அந்த வியாதி வந்தது. ஆனால் முழுமையாய் குணப்படுத்தி தேவன் இப்பொழுது அவனுக்கு 13 வயது ஆகிறது. அவன் 13 வயதிலே 8வது படித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்குள் ஒளியாய் வெளிச்சமாய் வந்து அவன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்திருக்கிறார். அப்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், உங்க வாழ்க்கையிலோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மனுஷருக்கு நான் ஒளியாய் இருக்கிறேன், ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் சொன்னது போல மனுஷனுக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் நான் ஒளியாய், அவர்களுக்கு நான் ஒளியாய் இருக்கிறேன், ஜீவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சொன்ன இந்த ஏசாயா 60வது அதிகாரம் நாம் வாசித்து நீங்க கேட்டிருப்பீங்க. ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். உங்கள் கரத்திலே பைபிள் வைத்திருந்தா நீங்க வாசித்து பாருங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில இப்பொழுது நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களா? காரிருள் என்னை சூழ்ந்து கொண்டதே, நான் இதிலிருந்து தப்பித்து மீண்டு வருவேன் என்று சொல்லி இந்த வேதத்தை வாசியுங்கள், விசுவாசியுங்கள். தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நிச்சயமாக இந்த காரிருள் என்ற கடனை மாற்ற முடியும். நிச்சயமாக காரிருள் என்ற வியாதியை உங்க வாழ்க்கையில் மாற்ற முடியும். காரிருள் என்ற செய்வினையா, பில்லி சூனியமா, மாந்திரிக கட்டுகளா, எதிலிருந்து நீங்க விடுவிக்க வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் தேவனை விசுவாசித்து உங்க வாய் திறந்து, இயேசுவே என் குடும்பத்தில் இறங்கி வாரும், என் வாழ்க்கையில் இறங்கி வாரும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, இல்ல தேவன் இயேசு எனக்கு யாருன்னே தெரியாது, இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியும்னு சொல்ற பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, உன் கூட பிறந்த சகோதரனாக இறங்கி வந்து உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை அற்புதங்களையும் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதில் என்னை கொண்டுதான் நான் சாட்சி சொன்னேன். எனக்கு செய்த அற்புதத்தை நிச்சயமாக இந்த தேவ பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்வார் என்று சொல்லி, நிச்சயமாகவே தேவன் எங்களை ஆசீர்வதித்த தேவன், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன், இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். நிச்சயமாக நீங்களும் இந்த நியூ கிரேஸ் டிவியின் வந்து நீங்க சாட்சி சொல்ல நீங்க இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். உங்களுக்கு பெரிய அற்புதத்தின் வல்லமையான நாட்களை தேவன் இப்பொழுது ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு சிறு ஜெபத்தை நான் செய்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தலைகளை தாழ்த்தி இருந்த இடத்திலே அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக செலுத்தி உங்க தலைகளை தாழ்த்தி நிச்சயமாக ஜெபிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் செய்த தேவன் இப்பொழுது உங்கள் அருகில் நின்று உங்கள் காரியங்களை மாற்றப் போகிறார். ஜெயம் எடுக்க போகிறீர்கள். சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எல்லாவற்றையும் மாற்றி இயேசு என் வாழ்க்கையில் வந்துவிட்டார் என்ற மனமகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவனை அறியாத ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட ஆசீர்வதித்து, அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே எத்தனை சூழ்நிலைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க, அதற்கு எனக்கு விடை தெரியவில்லையே, தீர்வு தெரியவில்லையே, நான் எப்படி இதிலிருந்து விடுவிப்பேன், எனக்கு வழி தெரியவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் இந்த இடத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைகளை தேவன் ஒரு தடவை சந்தித்த ஆண்டவரே, இந்த வேளையில் கூட அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறுவதாக. பொல்லாத பிசாசானவன் கொண்டு வந்த திட்டங்கள் நஸ்ரனக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால அத கடன் என்ற விதையை விதைக்காதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சாம்பலாய் போவதாக. வியாதியினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கணவனை நினைத்து, மனைவி இந்த வேளையில் கூட என் கணவனுக்கு இந்த வியாதி குணமாகணுமே, பிள்ளைகளுக்கு வியாதி குணம்
குணமாகணுமே. என் கணவருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாரே, இந்த காரிருள் என்ற வேலை இந்த நேரத்தை சூழ்ந்து கொண்டு நாங்கள் தரித்திரத்தோடு இருக்கிறோமே, நாங்கள் ஒன்றும் பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருக்கிறோமே என்று இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் கூட ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வந்து, ஒளியாய் இறங்கி வந்து, வெளிச்சமாய் இறங்கி வந்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து தேவன் இந்த வேளையில் கூட பொல்லாத அந்தகார கிரியைகள், பொல்லாத அசுத்த ஆவிகளின் வல்லமைகள் இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இறங்கி அது சாம்பலாய் போகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியாக தேவன் செய்ய போகிறார். உங்களை உயர்த்தி சாட்சியாய் நிறுத்த போகிறார். நியூ கிரேஸ் டிவியில் நிச்சயமாகவே நீங்களும் இந்த இடத்தில் வந்து சாட்சி சொல்ல ஆயத்தமாய் இருங்கள். பெரிய அற்புதத்தை காண்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் தொட்டிருக்குமானால், உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்குமானால் எங்களது நியூ கிரேஸ் டிவியோடு தொடர்பு கொள்ளுங்கள். அற்புதமான சாட்சிகளை நீங்கள் சொல்ல ஆவலாக இருப்பீர்களானால் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். இன்னொரு அறிவிப்பு, கர்த்தர் உங்களை சுகமாக்கின நன்மைகள், வியாதியிலிருந்து, செய்வினைகளிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்படி விடுதலை ஆக்கின சாட்சிகள் இருக்குமானால் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்திருப்பாரானால் அந்த ரட்சிப்பின் சாட்சி, ஊழியத்துக்கு அழைத்திருக்கிற சாட்சி, இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்துக்காக நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக சொல்ல நாங்கள் உங்களை அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. God be with you. நாளை சந்திப்போம்.